அதனால அவங்க இல்லாம நம்ம தனியா போய் அந்த நம்ம தெரிஞ்ச கடைக்காரர் போட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட திருப்பி பேசக்கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அசோசியேஷன் இருக்குங்களா உங்களுக்கு? அச்சேசஸ்லாம் ஒன்றும் நமக்கு இல்லைங்க. எது ஒன்றா கம்பெனி தான், கம்பெனிக்கு தான் போகும். அவங்க தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணுங்களா? என்ன இனிஷியல் பேமெண்ட் ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த முறையில இல்லை. இப்போ நானே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணா அவங்க ஆர்டர் போய் ஃபர்ஸ்ட் போய் கேட்கணுங்க. கேட்டுட்டு இப்போ அந்த ஏரியா கொஞ்சம் புதுசு, அந்த அன்னூர்லேருந்து வர்றீங்கன்னா அன்னூர்ல டீலர் இல்லைன்னா கொடுப்பாங்க. இல்லை அங்கே டீலர் இருக்கிறாங்க அப்படின்னா வேற லைன் கொடுப்பாங்க. இந்த லைன்ல நீங்க பாருங்க, அந்த லைன்ல இருக்க டீலர் இருக்கிறாங்களா, அப்போ மற்ற டீலர் இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பண்ணுவாங்க. இப்போ இந்த கேனுடைய ரேட் வந்து 140 ரூபா சொல்லி நீங்க சொந்தப்படுத்திட்டீங்க. இப்போ நீங்க தண்ணி வந்து அவங்க கிட்ட போய் ஃபில்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ரேட்டுக்கு வந்து ஒரு கேன் ஃபில் பண்ணலாம்? அது எப்போ 12 ரூபா வருங்க. 12 ரூபா. ஓகே. நீங்க இப்போ கொடுக்குறது வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 30 ரூபா. அதாவது டிராவல் அலவன்ஸ், டீசல் அவங்க கம்பெனிக்கு இப்போ 100 ஏன்னு கொடுத்தோம்னா 1200 ரூபா கம்பெனிக்கு கொடுக்கணும். அது போக டீசல் இருக்கு. டீசல் போக 2 பேர் வண்டி தைமன் எல்லாம் போக அப்புறம் 2 பேர் போறோம். 2 பேருக்கு சம்பளம் கணக்கு போடுங்க. ஒரு 500 ரூபா கூட இல்லாம இன்னைக்கு எந்த தொழிலும் பண்ண முடியாது. இல்ல 500 ரூபாய் இன்னைக்கு பத்தாது. இருந்தாலும் 500 ரூபா சரி தொழில் பண்ணோமோ 500 ரூபா எல்லாம் பண்ண முடியும். 2 பேர் சம்பளம் போட்டு போறாங்க. 1000 ரூபா கூட இல்லாம கூட அப்புறம் எப்படி தொழில் பண்றது? இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது அனுமதி வாங்கணுமா? இல்ல அது இல்லைங்க. அது கம்பெனி வாங்கியிருப்பாங்க. கம்பெனி வந்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து டீலர்ஷிப் தானே. டீலர்னா நம்ம ஏஜென்சி, அவ்வளோதான். அதனால நீங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏஜென்சினால நம்ம வந்து கம்பெனியோட தானே. கம்பெனி ப்ராசிங் என்னவோ அது மட்டும் தான். அவங்க கொடுக்குறாங்க, நம்ம பண்றோம். ஏஜென்சி அவங்க பேர்ல தானே இருக்கு. எல்லாமே கேனு அவங்க பேர்ல தானே இருக்கு. நம்ம பேர்ல ஒன்றும் இல்லையே. ஆனா நம்ம டீலர் தானே. எல்லாமே இப்ப சத்தி மசாலா, ஆச்சி மசாலான்றாங்க. ஆனா சத்திக்காரங்க வந்து யாருங்க பண்ண போறது இல்லையே. அங்கங்க ஏஜென்சி கொடுத்துருவோம். அந்த ஏஜென்சி சப்ளை பண்றாங்க. அது மாதிரிதான் இதுவும். சரி.